ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் சின்ன வெங்காயம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து 200 கிராம் அளவு இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த சட்னி வந்து டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டுருக்கிறப்பவே இது கூட 10 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ரெண்டையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக மிளகா சேர்த்திக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகா 4 சேர்த்திருக்கேன். இது வந்து காரம் கம்மி. அடுத்ததாக ஒரு 4 வரமிளகா சேர்த்திருக்கேன். இது வந்து காரம் வந்து காரமாக இருக்கும், அதனால் 4 மட்டும் சேர்த்திருக்கேன். இது கூட புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இங்கே சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா பொரிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்ததை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா அலம்பிட்டு ஊற்றிக்கோங்க. இது வந்து ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கனால ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வதங்கி நல்லா வந்துருச்சு. இப்போ இது ஒரு கப்பில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சூப்பரான சின்ன வெங்காய சட்னி சூப்பராக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. Thank you for watching.